குட்டிச்செடியின் வலிமை. ஒரு பெரிய தோட்டம். அங்கே இருந்த உயரமான மரங்கள் எல்லாம் நாங்க தான் பெரியவங்க என்று தலை நிமிர்ந்து நின்றன. ஆனால் ஒரு சின்னஞ்சிறிய செடி மட்டும் தரையோடு ஒட்டி பார்க்க ரொம்பவே சிறியதாய் இருந்தது. உயரமான மரங்கள் அந்த குட்டிச் செடியை பார்த்து சத்தம் போட்டு சிரித்தன. உன்னால் என்ன பிரயோஜனம்? நிழலும் தர முடியாது, பெரிதாகவும் வளர முடியாது. சின்னச் செடி எதுவும் பேசாமல் பொறுமையாக இருந்தது. திடீரென ஒரு நாள் பெரிய புயல் ஒன்று வந்தது. பெரிய பெருமை பேசிய மரங்கள் அனைத்தும் புயல் காற்றை தாங்க முடியாமல் சடசடவென முறிந்து சாய்ந்து விழுந்தன. ஆனால் அந்த சிறு செடி மட்டும், அது வளைந்தது, காற்றால் கீழே தள்ளப்பட்டது, ஆனால் முறியவில்லை. அது மண்ணோடு வளைந்து கொடுத்து புயலை தாங்கி பின் மீண்டும் நிமிர்ந்து நின்றது. புயல் அடங்கியதும் அந்த சின்னச் செடியின் வலிமையை பார்த்து அனைவரும் ஆச்சரியப்பட்டனர். பாடம் மொரல்: அளவு முக்கியமில்லை, சின்னதாக இருப்பது பலவீனமில்லை. சவால்கள் வரும்போது வளைந்து கொடுக்கும் குணம், அதாவது நெகிழ்த்தன்மை மற்றும் பொறுமை, இதுவே உண்மையான வலிமை.